ஒரு பிரபல தொலைக்காட்சியில் சீரியல்களில் அதுவும் குறிப்பாக வானத்தைப் போல என்ற தொடரில் துளசி கதாபாத்திரத்தை நடித்த தமிழக மக்களினுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்தவங்க தான் நடிகை மானியா ஆனந்த். தொடர்ந்து இவங்க நிறைய சீரியல் நடித்து வந்துட்டுருக்காங்க. அதுபோல் அந்த தொடர் முடிந்த பிறகு கயல், அன்னம், மருமகள் சீரியல்கள் சங்கமத்தில் ஒரு ஸ்பெஷல் ரோலில் நடித்தாங்க. அடுத்து அவங்க என்ன சீரியல் நடிக்க போகிறாங்கன்றத ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்க நிலையில் இவங்க ஒரு முக்கிய ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் நடிகை ஆவேன் என்று நினைக்கவே கிடையாது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்கு சென்று அழகான ஒருவரை திருமணம் செய்து செட்டில் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் தோழி ஒருவர் தான் என்னை ஆடிஷனுக்கு அழைத்து போனாங்க. அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி நடிகை ஆகிட்டேன். நடிகையாக நான் மாறினாலும் எனக்கு என்று சில வரைமுறைகளை நான் வச்சுக்கிட்டேன். அதோட நான் நடிச்சும் வந்துட்டுருக்கேன். கிளாமராக நடிக்க மாட்டேன், ரொம்பவே நெருக்கமான காட்சிகள் நடிக்க மாட்டேன்னு சில வரைமுறைகளை நான் வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவர் தனுஷின் மேனேஜர்னா. தனுஷ் சார் புதிதாக தயாரிக்க இருக்கக்கூடிய திரைப்படத்தை நடிப்பீங்களான்னு கேட்டார். நானும் சினிமா நடிப்பதற்கு தயார் தான், ஆனால் ஓவர் கவர்ச்சி காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதைத் தொடர்ந்து அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பேசினார். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்ய மாட்டேன், அதில் எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி எனக்கு எந்த பட வாய்ப்பும் வேணான்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு தனுஷை கூப்பிட்டாலும் போக மாட்டீங்களான்னு கேட்டார். உடனே நான் அந்த உரையாடலை நிறுத்திக்கிட்டேன். இதே போல வேறு ஒருவரும் தனுஷின் பெயரை பயன்படுத்தி அவரின் தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு வாய்ப்பு தருவதாக சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு மட்டுமில்லை, இது போல் பல நடிகைகளுக்கும் இது போல் அழைப்பு வந்துட்டு தான் இருக்குது. இது தனுஷின் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கலாம். அதற்காக தான் இந்த விஷயத்தை நான் இப்போது வெளிப்படையாக சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு விரைவில் விசாரித்து தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நடிகை மானியா ஆனந்த் அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. உண்மையிலேயே என்னடா இது, இப்படிலாம் கூட பிரபல நடிகர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் நடிகைகளிடம் தகாத வார்த்தைகளையும் தேவையில்லாத உரையாடல்களையும் பண்ணி வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா சமூக வலைதளங்களில் அவங்களுடைய ஐடியை ட்ராக் பண்ணுறது, இல்லை அதை ஹேக் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம். ஆனால் இப்படிலாம் கூட பேசுகிறாங்க, அதுவும் பிரபல நடிகர்களிடமே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்பவே அடுத்தடுத்து சினிமா துறைக்குள்ளே வரக்கூடிய இளம் நடிகைகளும் பயப்படுவாங்கன்றதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.